ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி3, அதாவது நிறைய மைவி3 உறுப்பினர்களுடைய சோகமான செய்தி என்ன அப்படின்னா, சோகமான செய்தின்னு சொல்ல முடியாது, சந்தோஷமான செய்தி தான் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நற்செய்தின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஜாமீன் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பணம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கேஸ் கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்ஸ் பார்த்தா வருமானம் தராங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு போய் சொல்கிறாங்க. அது எப்படிங்க ஏமாற்ற முடியும்? ஆட்ஸ் பார்த்தா வருமானம் தரணுங்க மட்டும்தான் அந்த கேஸ் கொடுத்தவனுக்கு தெரியும் போல். என்ன அப்படின்னா, எம்டி சார் வந்து கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பொருட்களை சித்வா அப்படிங்கிற இது மூலமாக அறிமுகப்படுத்தி, அந்த பொருட்களை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 1000 ஸ்டோர்களை வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஸ்டோர்களில் வர்ற பணம் மூலியமாக மட்டுமே மக்களுக்கு இந்த வருமான வாய்ப்பை தர முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோர் வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு வருமான வாய்ப்பு இருக்குது. அந்த பொருள் வாங்குகிறோம் இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா தீர்க்கவே முடியாத நோய்களுக்கு கூட மருந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னால மட்டும்தான் அவங்களால பணம் தர முடியுது. அதை விட்டுட்டு ஆட்ஸ் பார்த்தா பணம் தரேன், ஏமாத்துறாங்க அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு தேவையில்லாமல் கேஸ் கொடுத்து பல பேரோட வாழ்வாதாரம், அதாவது இந்த ஊனமுற்றவர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரி விஷயத்தை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு போட்டு வந்துட்டுருக்காங்க. பட் இவ்வளோ நாளும் பணம் கொடுத்தாங்க. அந்த எலெக்ஷனால் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு. பட் இருந்துமே எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தோன்னு சார் சொன்னார், எம்டி சார். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமும் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏன்னா இந்த தேவையில்லாத வழக்குகள் போடுறதுனால எம்டி சார் வந்து இதுக்கு மேலே வெளியவே என்ன சுத்தப்படாது, நம்ம போய் சரண்டர் ஆகிடுவோம். சரண்டர் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அவர் கரெக்டாக ஜிஎஸ்டி கட்டிட்டு வராரு. கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்குது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்து இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையும் என் சைடில் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான கொஷினை என்கிட்ட கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பினருக்கும் ஒரு சவாலாக இறங்கியிருக்காரு. உண்மையிலே நாளைக்கு 9/9 நாளைக்கு ஹியரிங் இருக்குது. கண்டிப்பாக எம்டி சாருக்கு பெயில் கிடச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. பெயில் கிடச்சதுக்கப்புறம் எல்லா சிஎம் மெம்பர்ஸ்க்கு எல்லாமே பணம் போட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பிஎம் எஸ்எம் வரைக்குமே என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட் போட்டாங்க. இப்போ இது ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தனால எம்டி சார் முடிவு எடுத்துட்டார். இந்த கேஸை மொத்தம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக போயிருக்காரு. உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நிறைய கம்பெனிகள் வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டால் என்ன அப்படின்னா தேவையில்லாமல் போடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து கம்பெனி இழுத்து முடிடுறாங்க. பட் ஒரு எம்டியே ஒரு தைரியமாக போயிருக்காரு அப்படின்னா உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமாக நிறைய பேர் சொல்லாத விஷயம் வீடியோவில் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க. அதனால் மட்டுமே மக்களுக்கு வருமானத்தை தர முடியுது. 80க்கும் மேற்பட்ட பொருட்களை ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தா அமௌண்ட் வரும்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்கிற மாதிரி தான், அந்த வீடியோ பார்த்தா அமௌண்ட் வரும்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்கிற மாதிரி தான் அவன் தாங்க நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான். அந்த மாதிரியான இது தேவையில்லாத சில கட்சியில் இருக்கவங்க அந்த மாதிரி ஈடுபடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல்வாதியில் நிறைய பேர் நல்லது செஞ்சுட்டு வராங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக தமிழக முதல்வர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்லது செய்யணும். அவர் எவ்வளோ நல்லது செஞ்சுட்டு வர்றாரு, மறக்காமல் இந்த ஒரு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு முடியணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.